என்னால அதை ஒத்துக்க முடியல. சித்ரா தான் ஏதோ விவரம் தெரியாம பேசுறானா, நீங்களாவது யோசிக்க கூடாதா? என் தங்கச்சி செத்து 1 வருஷம் கூட ஆகல. இந்த நேரத்துல என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. நாங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க சித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட இருந்தா எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பா இருக்கும். என்ன பேசுறீங்க? யார் உயிர் எப்போ போகும்னு தெரியல, எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியல. இப்ப இந்த கல்யாணம் தேவையா? இது பாருங்க, நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. யார் உயிர் எப்ப போகும்னு தெரியாத இந்த நேரத்துல கல்யாணமாவது நடக்கட்டும். உங்க தங்கச்சி கல்யாணம் தான் நடக்காம போயிடுச்சு. என் தங்கச்சி கல்யாணமாவது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் தீனா, எனக்காக இது மட்டும் பண்ணு. இந்த கல்யாணம் உனக்கு சந்தோஷம்னா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ தீனா. நீ விரும்புற அமைதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் நான் அவசரப்படுறேன். தீனா, உங்க அண்ணன் பெயில வெளியே வந்துட்டாராம்பா. என்னமோ சொன்னீங்களே பெருசா, என் பையன் அந்த பையன் என்ன பண்ண போறான் தெரியுமா? உங்க பொண்ணு சாவுக்கு யார் காரணமோ அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறான். விடமாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால அவங்க அத்தனை பேரை கொன்னுடுவேன். டேய், நான் பெயில்ல வந்திருக்கேன். இந்த தடவை அவங்க தப்பிச்சா அப்புறம் நான் வெளியே வர முடியாது. ஒரே முயற்சியில அவங்க அத்தனை பேரும் சாவணும். சிட்டியில இருக்கிற அத்தனை அடியாளங்களை வர சொல்லு. நான் சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா குடும்பம் மாதிரி நானும் அமைதியா வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக எப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சித்ராவுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, ரெஜிஸ்டர் இங்க வர வச்சு நடத்திடுவோம். என்னாச்சு? உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சு. சிட்டில இருக்கிற அத்தனை ரவுடிங்களும் நாளைக்கு வர போறாங்களாம். தீனா, வேணாம்ப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். போடாங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தணும்னா? இவன் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அண்ணன் கோவம் இன்னும் அதிகமாகும். கல்யாணத்தை நிறுத்தினா உங்க அண்ணன் கோவம் தீந்துருமா? அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு சொல்லு. கல்யாணத்தை நிறுத்திடலாம். எனக்காக நான் என்னைக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமுடுதான். தீனா, ஃப்ரெண்ட்ஷிப்னா பீர் அடிச்சுட்டு ஃபிகரை பத்தி பேசுறது மட்டும் இல்லடா. ஃப்ரெண்டு கண்ணீர் வடிச்சானா அதை பார்த்து ரத்தம் வடிக்கிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட். நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறியோ இல்லையோ, நான் உங்ககிட்ட அப்படிதான் பழகினேன். நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். டேய், நம்மள மாதிரி படிச்சுட்டு சிட்டில ஆட்டோ ஓட்டுற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 113 பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் வர சொல். நம்மள மீறி நாளைக்கு நம்ம ஏரியால என்ன பண்றானுங்கன்னு பாத்துருவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் தயாரா இருக்கேன். சரி, நேர்ல பேசும். அந்த முத்துசாமி வெளியே இருக்கா? சரி, வர சொல்லு. என்ன நீ கூப்பிடாமல நான் வந்துட்டேன்னு பாக்குறியா? நேரம் வந்துச்சு, வந்துட்டேன்.
எல்லாம் எனக்கு தெரியும். என் உடம்புல 2 கை இருந்துச்சு, இப்போ ஒண்ணு இல்ல. வெட்ட சொன்னது நீ, என் உடம்புல ஆயுதம் வச்சது தீனா. அவனை நான் விட மாட்டேன். அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சாகணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தாது. என் கட்சிக்காரங்களை 4 வேலை அனுப்புறேன், கூட வச்சுக்க. அவனை வாழ விடக்கூடாது. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீனா கைய மட்டும்தான் வெட்டுவான், ஆதிகேசவன் கழுத்தைய வெட்டுவான். இந்த விஷயத்துக்கு நீ வர வேணாம். செத்ததை சாப்பிடுற பழக்கம் சிங்கத்துக்கு இல்ல. நான் சொல்றது கொஞ்சம். ஏய், கை இல்லைன்னா உயிர் வாழலாம், கழுத்து இல்லைன்னா முடியாது. போ. என்ன தலைவரே, நம்ம ஒண்ணு நினைச்சோம், இப்படி நடந்துருச்சே. வண்டியில வந்த நம்ம கட்சிக்காரங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடலாமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை 2ஆ பிரிச்சு பாதி பேருக்கு ஆட்டோக்காரங்க ட்ரெஸ் கொடுத்து அந்த பக்கம் அனுப்பு, பாதி பேருக்கு அடியாட்கள் ட்ரெஸ் கொடுத்து இந்த பக்கம் அனுப்பு. தீனாவை நேருக்கு நேரா மோதி எவனாலையும் ஜெயிக்க முடியாது. அவனை எங்க அடிச்சா எப்படி வலிக்கேன்னு எனக்கு தெரியும். நாம கேள்விப்பட்ட வரையில நாளைக்கு இந்த ஏரியாவுல பெரிய கலவரம் நடக்க போறதா தெரியுது. இது பத்தின முழு விபரத்தையும் கமிஷன் மூலமா கலெக்டருக்கு தெரியப்படுத்தி இந்த ஏரியால மட்டும் 144 போட ஏற்பாடு பண்ணுவோம். இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணுவோம். என்ன சீரியஸா எதை பத்தியோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஆமா சார், நாளைக்கு இந்த ஏரியாவுல பெரிய கலவரம் நடக்க போறதா தெரியுது. ஆதிகேசனும் அவங்க ஆளுகளும் எல்லாம் எனக்கு தெரியும். கலவரத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் சார். வேண்டாம், நாளைக்கு இந்த கலவரம் நடக்கணும். ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு, லாண்ட் ஆர்டர் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க பாட்டு ஏசி ரூம்ல இருந்து ஈஸியா ஆர்டர் போடுவாங்கயா. ஸ்பாட்ல இறங்குறது யாரு? நாம தானே. வான் பண்றதுக்காக நீ பாட்டுக்கு வானத்தை நோக்கி சுடுவ, அதுக்குள்ளாவே சோடா புட்டியெல்லாம் நம்ம மண்டையை பழந்துருவான். இந்த பாருங்க, ரவுடிசம் குறையணும்னா ரவுடியும் சண்டை போடுறத நாம வேடிக்கை பார்க்கணும். அநேகமா நாளைக்கு நடக்க போற கலவரத்துல சிட்டியில முக்கியமான ரவுடிகள்லாம் செத்துருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு கலவரம் நடக்கணும், அதுவும் முழுசா நடக்கணும். கலவரம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பக்கம் ஒரு காக்கி சட்டை கூட போக கூடாது. புரிஞ்சுதா? எஸ் சார். என்ன கேட்காம நீங்களே எதுவும் முடிவு பண்ணாதீங்க. நான் என்ன பலா, இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லடா. நாம நினைச்ச அளவுக்கு அதிகமா இல்ல. நம்ம கூட்டத்தை பார்த்தோன்னா அவனுக்கு பயந்து ஓட்டானுங்க. காசுக்காக வந்த கூட்டம் தானே அவனுங்க. அப்படி நினைச்சு நாம சும்மா இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பொண்ணு அவங்க பிளாட்ல தானே இருக்கு. அந்த பொண்ணு இப்போ எனக்கு தெரியும். கல்யாணம் ஆற வரைக்கும் யாருக்கும் தெரியாம சித்ராவை இ பிளாக் 16 நம்பர்ல வச்சிருக்கோம். யோ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சித்ராவை இ பிளாக்ல வைக்க சொன்ன. பெரிய என்ன சாரி? விடு விடு விடு, எல்லாம் நம்மளுங்க தானே. யாரு? கொஞ்சம் கதவு தரங்க. யாரு? உங்க பிறந்தநாள் சர்டிபிகேட் டேபிள் மேல இருக்கான். தீனா வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தீனா தான் சொன்னாரு. கொஞ்சம் இருங்க. யார் நீங்க? சார், நாங்க சாந்தியோட கிளாஸ்மேட்ஸ்.
அசோக் சாந்தியை கடத்திட்டு போல. 2 பேரும் லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போனாங்க அப்படின்னு தீனா சொல்ல சொன்னானா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நாங்க காலேஜ் டூர் போனப்போ எடுத்தது. என்னால இது நம்ப முடியல. நீங்க சொல்றது சத்தியமா உண்மை சார். நீங்க ஜெயில இருந்தப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா நீங்க தான் எங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என் தம்பி, அவனை நான் சந்தேகப்பட்டேன். கடவுளே. டேய், என் தங்கச்சி கல்யாணம் தான் நடக்கல. ஆனா என் தம்பி, அவன் கல்யாணத்தை நான் நடத்தியே ஆகணும். வா. மினிஸ்டர் உள்ள பூந்தானுங்கண்ணா. போங்கடா. ஒரு நிமிஷம். நான் உங்களை பார்த்தது இல்லையே. எந்த பிளாட்ல இருக்கீங்க? சி பிளாக் புதுசா வந்து. தீனா அவன் மினிஸ்டர் சொல்றா. அவனை விடாத. நமக்காக வெளியில எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பிளாட்டுக்குள்ளேயே கத்தியோட ஒருத்தன் வந்துட்டான். டேய், சித்ரா தானே இருப்பா. அவளை ஜாகிரதையா இருக்க சொல்லணும். வா. சித்ரா, சித்ரா. தீனா, தீனா, உங்க அண்ணனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னது? என் அண்ணன் என்ன துரோகின்னு நினைக்கல. எனக்கு இது போதும். இனிமே எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணங்க சண்டை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏய், இங்கே இருங்க. யாரும் உள்ள போவாம பாத்துக்குங்க. தீனா, உண்மை என்னன்னு தெரியாம உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன். இப்ப சாந்தியோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லித்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து சண்டையை நிறுத்தும்.
நமக்குள்ள பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு பேர் உள்ள வந்துட்டானுங்க பாத்தியா? நல்ல வேளை எதுவும் நடக்கல. தீனா 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 என்ன சித்ராவை சித்ராவை என்ன சித்ராவை கத்தியால குத்திட்டாங்களா? யாருடா? யாரு? மினிஸ்டர் ஆளுங்க. இப்ப எங்க இருக்கா? சூரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கொண்டா. சாரி சார், யாரும் உள்ள போக கூடாது. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. போடா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. என்ன பண்ணு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேண்டானே, கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு சொல்லுவாங்க. ஆனா சித்ரா என்ன தப்பு பண்ணா? நம்ம தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? நாம கத்தி எடுத்ததுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனை கொன்னா நாளைக்கு இவன் பையன் ஒரு தீனாவா இல்ல ஒரு ஆதிகேசனாவா? அப்புறம் அதுக்கு ஒரு முடிவா இருக்காதுன்னு. வேணானே, மன்னிக்கிறது மட்டும்தான் இதுக்கு முடிவு. சித்ராக்கா முடிச்சிட்டாங்க. சித்ரா, சித்ரா, எப்படி இருக்க? இது பார், அண்ணன் வந்திருக்காரு. உள்ள வாங்க, வாங்க வாங்க. இந்த பார் சித்ரா, அண்ணன் வந்திருக்காரு. இப்ப சொல்றேன்டா, என்னைக்குமே நீ என் தம்பி தான்டா.